Daily. Taste the Daily. ஜோசியரே, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பார்வதி ஜாதகத்துல தடை இருக்கு. என்ன தடை? தாய்மாமன் தடை. தாய்மாமன் தடையா? அப்படின்னா என்ன? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பார்வதியோட ஜாதகப்படி அவ வாழ்க்கை முழுக்க தாய்மாமா அரவணைப்புல இருக்கிற மாதிரி கட்டம் சொல்லுதுமா. ஆனா விதி அவளை அவ மாமங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கோன்னு தோணுது. ஜோசியரே, என்ன புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவளுக்கு தாய்மாமன்லாம் யாரும் கிடையாது. என் கணக்குப்படி பார்த்தா என் தம்பி விக்ரம் தான் அவளுக்கு தாய்மாமன். இல்ல அகிலா, பார்வதிக்கு தாய்மாமன் இருக்காரு. இவளோட அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ஏங்க, இது வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருக்கிறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்பா, அன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ் பணத்தை பத்தி பேசும்போது அம்மாக்கு பணம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அவரையா சொல்றீங்க? அவரேதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒரு தப்பு அவர்கிட்ட இருந்து நம்மள தள்ளி வச்சிருச்சு. சரி ஜோசியரே, என் பொண்ணு ஜாதகத்துல என்ன தாய்மாமன் தடை இருக்கு? பார்வதிக்கு அவ தாய்மாமன் தான் கல்யாணத்துக்கு பரிசு புடவை எடுத்து கொடுக்கணும். அவன் கையால தான் உங்க பொண்ண மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நிலைக்கும். முறையா ஒரு மாமன் செய்ய வேண்டிய எதையுமே இதுவரைக்கும் செய்யாம இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவரு வந்து பரிசம் போட்டு கொடுத்தாதான் 2 பேருக்குமே நல்லது. சரி, வேற எதுவும் வழி இல்லையா? ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கழிப்பு இருந்தா கழிச்சிடலாம் தம்பி. இது தடை. அவர் வந்து செஞ்சாதான் போகும். ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? 20 வருஷமா அவங்க உங்க மேல கோவமா இருக்கிறதா வேற சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா பார்வதியோட தாய்மாம வரணும் இல்ல? அப்படின்னா என் பொண்ணுக்காக நானே அவரை தேடி போறேன் அகிலா. ஒருவேளை நீங்க போய் கூப்பிட்டோம் அவர் வரலன்னு சொல்லிட்டாருன்னா? தெரியல, முதல்ல போய் கூப்பிட்டு பாக்குறேன். ஏங்க, வேணும்னா நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் அகிலா, தப்பு பண்ணது நான் தான். நானே போய் மன்னிப்பு கேட்டு அவரை கூப்பிட்டு பாக்குறேன். என் மச்சான் கூட என்ன மன்னிப்பாருன்னு தோணுது. ஆனா எங்க அக்கா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சார், வேற வழி இல்ல சார். முதல்ல ஒரு தடவை நீங்க போய் பேசி பாருங்க சார். அதையும் மீறி வரலன்னா அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கலாம். அவங்க இப்ப எங்கப்பா இருக்காங்க? காஞ்சிபுரத்துல தாமா இருக்காங்க. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்காம இருக்க ஏதோ ஒரு வழி தெரியுது. அது எங்க மாமா மூலியமா தான் நடக்கணும்னு இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இல்லைன்னா என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்படியாவது என்னை காப்பாத்து. தர்மா எங்கடா? அவரு தலையை அடமானம் வைக்க போயிருக்காரு. எனது புரியல. அடை கடைக்கு போயிருக்கான்னு சொல்ல வந்தானே. இவன் எதுக்கு வந்திருக்கான்? என்ன மூத்த பிரதர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உப்பு வாங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பளம் வாங்க வந்தேன். அண்ணே, என்னண்ணே வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லடா, இப்பதான் வந்தேன். அதானே, நான் கூட லேட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அண்ணே, அது அடுகு கடையா இல்ல அந்த கடையானே தெரியலண்ணே. அம்புட்டு கூட்டண்ணே. செல்வண்ணே, நீ கேட்ட 50,000 இந்த இருக்குண்ணே. இந்தாண்ணே. தர்மா, இது எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்க. அண்ணா சீக்கிரமா உனக்கு திருப்பி கொடுத்துறேன். என்ன, நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேனா? போனே, போய் பணத்தை கொடுத்து உன் பிரச்சனையை முடிச்சு வை. போனே. சரிடா தம்பி. ராஜதுரை என்ன இந்தாண்ணே, நீ கேட்ட 50,000 இதுல இருக்கு. தர்மா,
நியாயமா பார்த்தா இதெல்லாம் நாங்க தான் உனக்கு செய்யணும். ஆனா நீ எங்களுக்கு அண்ணன் மாதிரி இருந்து எங்க எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க. அண்ணா இப்ப எதுக்குண்ணே இந்த பேச்செல்லாம்? என் அண்ணனுங்களுக்கு தானே நான் செய்யறேன். இந்த பணத்தை வச்சு அண்ணிய கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு வழிய பாருண்ணே. இருடா. இந்தடா ஹாஸ்பிட்டலுக்கு 48,000 ரூபாய் கட்டினா போதுமா? இந்தா. பரவாயில்லண்ணே, நீ மீதி உன் கை செலவுக்கு வச்சுக்க. இல்லடா, உங்ககிட்ட இருந்து ₹1 அதிகமா வாங்கினாலும் கூட அது உன்னுடைய உழைப்பையும் நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். என்ன, எனக்கு 48,000 ரூபாய் போதும். கை காட்டு, வச்சுக்க. பட்டுமா? செக்குலாட்டின சுத்தமான உருட்டை. என்ன சொன்ன? நான் பாக்கெட்ட சொன்னேனே. ஒழுங்கா இருந்துக்க. டேய், என்னடா சொன்னீங்க? என்ன செக்குலாட்டின எண்ணெயில செஞ்ச முறுக்குன்னு சொல்ல வந்தேன். டேய், வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன் சம்பளத்துல கைய வச்சாதான் நீ சரி வருவேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்கிட்ட மட்டும் கரெக்டா இருங்க. உங்க அண்ணனுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுங்க. டேய், என் அண்ணங்க எல்லாம் பாவம்டா. அவங்களுக்கு நான் மட்டும் தானடா இருக்கேன். அண்ணே, எனக்கும் நீ மட்டும் தானே இருக்க. சென்டிமெண்டா செட் ஆகலடா. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணு. ஆமா, நான் பேசுறது உனக்கு கிண்டலா தானே இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன். உன் அண்ணனுங்களா உண்மையிலேயே அவங்க கஷ்டத்தை சொல்லி தான் பணம் வாங்குறாங்களா, இல்ல உன்னை ஏமாத்தி பணம் வாங்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? டேய் தோனி, என் அண்ணனுக்கு ஏன்டா என்னை ஏமாத்தணும்? இங்க பாரு, 50,000 கேட்டு 48,000 தான் ஆகும்னு தெரிஞ்சு மீதி 2,000 ரூபாயை என் கையில கொடுத்துட்டு போறவரு எப்படிடா என்ன ஏமாத்துவாரு? இங்க பாரு தோனி, இந்த உலகத்துல யார் என்னை ஏமாத்துறாலும் என் அண்ணனுங்க என்னை ஏமாத்த மாட்டாங்கடா. Happy birthday to you. Happy birthday dear Lata. கேக் கட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கேக் டு பர்த்டே பேபிக்கு தான். தேங்க் யூ. தேங்க் யூ. சர்ப்ரைஸ். காட்டு, வரல காட்டு. இப்போ ஹாப்பியா? எங்க காட்டு பார்க்கலாம். மாப்ள, மோதிரம் எவ்வளவு மாப்ள? 48,000 அத்தை. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஏய், சீக்கிரம் கிளம்பு. ஏர்போர்ட்டுக்கு 1 hour முன்னாடி இருக்கணும்னு தெரியாதா? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, பெருசுங்க காதுல விழுந்துற போது. சரி சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. போலாம். என்னங்க, வெயிட் வெயிட் வெயிட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க என்ன பேசினாலும் நீங்க மூஞ்சிய சோகமா வச்சிருந்தா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி, போலாம். என்ன போன் தாத்தா இது? வேற கேமே இருக்காதா? டேய், நீ எதிர்பார்க்கிற கேம் எல்லாம் இதுல இருக்காதுடா. இந்த மாதிரி கேம் எல்லாம் பழகிக்கோ. இப்படிதான் விளையாடணும். அத்தை, கிளம்பிட்டியாமா? பாரு. ஆமா அத்தை, நீங்க குழந்தைங்கள ஒரு 3 நாள் மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. டேய், இதெல்லாம் நீ சொல்லணுமா? நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல, நாங்க போறதுக்குள்ள எங்க பெரியம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பதட்டப்படாம போயிட்டு வாமா. சரிம்மா. ஏய் குட்டி, டேய் பரத், தாத்தா பாட்டி சொல்றது கேட்டு அமைதியா இருக்கணும். சரியா? பை. பைடா. பாய் சொல்ல பாக்கு. போயிட்டு வர அத்தை. நான் போயிட்டு வாங்க. வரோம் மாமா. டேய், இத கொஞ்சம் பாரு. இதான் இப்படிதான் விளையாடணும். எப்படியோ ஒரு வழியா ஊட்டிக்கு போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. எப்படிங்க நீங்க கேட்ட உடனே தர்மதுரை 50,000 அரேஞ்ச் பண்ணிட்டான்? எல்லாம் ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. ஓ, 7, 9, 18, 19. டேய், கடைக்கு ஆள் வந்திருக்கு. இங்க என்ன எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. நீ அங்க பண்றதா எனக்கு பெரிய ஹெல்ப். போங்க. என்னம்மா வேணும்? லாலிபப் வேணும். லாலிபப்பா? எத்தனைமா? பாண்டியண்ணே, வாண்ணே. என்ன இன்னைக்கு கடை பக்கம் வந்திருக்க? இல்லடா, மனசே சரியில்லை.
அதான் கொஞ்ச நேரம் கடையில இருந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஏண்ணே என்னாச்சு? இல்லடா, எக்ஸாம் எழுதணும், அப்ளிகேஷன் வாங்கணும்னு எத்தனை தடவை தான் உங்ககிட்ட காசு கேட்கறது? அண்ணே என்னண்ணே நீ படிக்கிறதுக்கு தானே காசு கேட்குற? நான் தான் ஏதோ சரியா படிக்காதனால தான் இப்படி கடையில உட்கார்ற நிலைமை ஆயிப்போச்சு. ஆனா நீ எப்படி இல்லையே, படிப்புக்காக தானே கேட்குற. சரி அது விடு. அந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ஆகும்? ஓ, ஒரு 2000 ரூபா ஆகும்டா. 2000 ரூபா தானே இருக்குண்ணே. இந்தாண்ணே குடிண்ணே. அண்ணே படிப்பு சம்பந்தமா இந்த அப்ளிகேஷன் வாங்குறது என்னவா இருந்தாலும் சரிண்ணே, உன் தம்பிக்கிட்ட நீ தாராளமா வந்து கேட்கலாம்ண்ணே. நான் ஒன்னும் நினைச்சுக்க போறது இல்ல. உன் தம்பி உனக்கு செய்யாம யாருக்குனே செய்ய போறேன். நீ காசெல்லாம் என்கிட்ட தயங்காம கேளு, சரியா? ஓகேடா, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். சரிண்ணே, நல்லா படிண்ணே. கணக்கு சரியா போயிடுச்சு. இப்ப அவர் பங்குக்கு அவர் தனியா வாங்கிட்டு போயிட்டாரு. டேய், கமலாக்கா அரிசி சிப்பம் கேட்டாங்கல்ல, போய் அதை கொண்டு போய் போடுற வழியை பாரு போ. ரமணாக்கா வீட்லயா? இந்த உடனே போறேன். அண்ணே போயிட்டு வந்துடுறேன். போ போ, வர வர உனக்கு வாய் கூடி போச்சு. வா அக்கா. எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்குமா? வீடு, கெஸ்ட் ஹவுஸ், அபார்ட்மெண்ட், ஃபேக்டரி, ஸ்பின்னிங் மில், அக்கவுண்ட்ல இருக்கிறது, லாக்கர்ல இருக்க நகை எல்லாத்தையும் சேர்த்தாச்சா? எல்லாமே சேர்த்தாச்சுமா. ஏய் இங்க வா. அக்கா அத அவள்கிட்ட கொடு. என்ன பாக்குற? நாளைக்கு உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி நீயும் அப்பனும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், சரியா? இது என்ன பத்திரம்? ஓ, கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா? விடுக்கா, என்னதான் இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட. அப்படிங்கிற? சரி சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல தங்கம், உன் அப்பா பேர்ல இருக்க மொத்த சொத்து, அதாவது உங்க அப்பா பேர்ல இருக்க வீடு, கெஸ்ட் ஹவுஸ், அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவரோட கம்பெனி, ஃபேக்டரி, அவரோட லாக்கர்ல இருக்க பணம், நகை எல்லாம் எல்லாத்தையும் என் பேர்லயும் என் தம்பி பேர்லயும் மாத்தி எழுதி கொடுக்க போறேன். அதுக்கான பத்திரம் தான் இது. அதுல உன் பேர் இருக்கிற இடத்துலலாம் உன் கையெழுத்து போட்டுடு. உன் அப்பன் பேர் இருக்கிற இடத்துல அவரையும் கையெழுத்து போட வச்சிரு, அவ்வளவுதான். என்னக்கா இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? இவ யோசிக்கிறத பார்த்தா கையெழுத்து போட மாட்டா போல இருக்கே. பார்வதி அவ்வளவு மோசமான பொண்ணெல்லாம் இல்லடா. இவ்வளவு அவ அப்பனும் கையெழுத்து போடலனா என்ன நடக்கும்னு அவளுக்கு நல்லா தெரியும்டா. அதனால கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவா. கையெழுத்து போலனா அப்படி என்னக்கா நடக்கும்? ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண போறது இல்லடா. இவளோட அப்பனுக்கு நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சரக்கு ஊத்தி கொடுத்தா அதுவே போதும். அந்த ஆளு கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். நாமளே ஆக்சிடென்ட் ஆக்குவோன்னு என்ன பார்வதிக்கு தெரியாதா என்ன? என்ன பார்வதி, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? சித்தி, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். நான் சொல்லல? பார்வதி நல்ல பொண்ணுடா. நாம என்ன சொன்னாலும் கேப்பா. நான் சொல்றபடி செய். உங்க அப்பனுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு வாங்கணும், அதான் முக்கியம், புரிஞ்சுதா? ஆமா, உங்க அப்பன் எங்க ஆளே காணோம். டேய், இவ நிச்சயத்துக்கு இவளோட தாய் மாமா வேணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்காருல, அதான் இவளோட தாய் மாமனை கூப்பிட போயிருக்காரு. அம்மா,
வழக்கம் போல இன்னைக்கு குழம்பு சூப்பர்மா. ம். தட்டு கொடு. தட்டெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ என்ன குடிக்க தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. மச்சான், படிச்சு வாய் முடு. யார் யாருக்குடா மச்சான்? வீடு திறந்திருந்தா நேரா உள்ள வந்துருவியோ? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுக்கா. ஓ வாயால என்ன அக்கானு கூப்பிடாத. அந்த வார்த்தையை கேட்டாலே என் காதுல அப்படி நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இவ்வளவு கோவப்பட மாட்ட. ஓஹோ, புது பணக்கார புதுசா எங்களுக்கு விளக்க சொல்ல வந்துட்டீங்களா? துரோகி நீயும் உன் பொண்டாட்டியும் எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். முதல்ல எங்கிட்ட வெளியில போடா. ஐயோ அக்கா, நாங்க எப்படிக்கா உனக்கு மச்சானுக்கு துரோகம் பண்ண நினைப்போம்? அன்னைக்கு நடந்ததே வேறக்கா. தப்பு பண்றவங்க எல்லாரும் சொல்ற அதே பொய்யா தானே நீயும் சொல்ற. ஆனா அத கூட கேட்க நான் தயாரா இல்ல. மரியாதையை வெளியில போயிடு. தர்மா, இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. வேண்டாக்கா, நானே போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வந்ததை கேட்டுட்டு போயிடுறேன். என்ன கேட்க போற? அன்னைக்கு இங்க தாலி கொடி வித்து உன்னையும் உன் பொண்டாட்டியும் டவுனுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் என் புருஷனை ஏமாந்து நின்னுமே, அது உனக்கு பத்தலையா? இப்ப என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. நீயும் உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு போன வலியும் அவமானமும் தான் இருக்கு. சரிக்கா, நீ நினைக்கிற மாதிரி நானும் என் பொண்டாட்டியும் தப்பானவங்களாவே இருந்துட்டு போறோம். ஆனா என் பொண்ணு என்னக்கா பாவம் பண்ணா? எங்களுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவ அனாத மாதிரி யாரும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் தாய்மாம ஸ்தானத்துல இருந்து நீங்க எதுவுமே பண்ணல. இப்பவாவது வந்து அவளுக்கு பரிசம் போட்டு அவளை மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்கக்கா. உங்ககிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம உன் காரு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்காதே. இன்னைக்கு உன் பொண்ணுக்கு எங்க தேவை இருக்குன்னு தெரிஞ்சதோ நல்ல வேஷம் போட்டு வந்து நிக்கிறியா? டேய், சாயம் பூசிக்கிட்டு வந்தாலும் ஓனாய் ஓனாய் தான், துரோகி துரோகி தான். ஆமாக்கா, நான் துரோகிதான். நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன்க்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்கக்கா. என் பொண்ணு ஜாதகத்துல தாய் மாமன் பரிசப்புடவை போடாம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு இருக்குக்கா. நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கஷ்டப்பட்டா அத பார்த்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்க ரெண்டு பேரையும் தான் சேரும். கடைசி வரைக்கும் என்ன துரோகியாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. டேய், நீ துரோகி தானடா. நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாகதான் போற. உன் குடும்ப வாழ்க்கை நாசமாதான் போகுது. ஐயோ அக்கா, ப்ளீஸ். சந்திரா, என்ன சந்திரா இப்படி எல்லாம் பேசுற? என்ன தங்கச்சி மகளை பத்தி பேசின உடனே பழசெல்லாம் மறக்குதோ? இவனு உங்க தங்கச்சியும் நம்மள நடுரோட்ட விட்டுட்டு போனப்ப நம்ம என்ன பாடுபட்டோங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க யார் வேணாலும் அதை மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். இன்னும் எதுக்கடா இங்கே நின்னுட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு பரிசு போட்டா எங்களுக்கு என்ன, பத்தி போட்டா எங்களுக்கு என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் செத்துட்ட, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது. போடா வெளிய. ஏ தர்மதுரை, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? போக உள்ள போக சொல்றல. மாப்ள, நானும் உங்க அத்தையும் தப்பு பண்ணிருக்கோம். ஆனா துரோகம் பண்ணல. தப்புக்கும் துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
என்ன பார்வதி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, எதுவும் மிஸ் ஆகலையே? ஏய், என்ன முடிச்சிட்டு நிக்கிற? உன் அப்பன் வந்துட்டான், போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. இங்க பாரு, இதுல எங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி நாங்க காட்டிக்குவோம். ஆனா நீ உங்க அப்பாவை வற்புறுத்தி இதுல கையெழுத்து வாங்கணும். அப்பதான் உன் அப்பனுக்கு இதுல சந்தேகம் வராது. புரியுதா? போடிடி. போ. வா. ம். ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போ, போடி. என்னம்மா, என்ன இது பத்திரமா இருக்கு? என்ன பார்வதி, கையில என்ன வச்சிருக்க? ஏதோ பத்திரம் மாதிரி தெரியுது. என்னாச்சுமா? அப்பா, நான் உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்களும் ஓகே சொல்லுவீங்க நம்பிதான் இந்த முடிவு எடுத்தேன். புரியலம்மா. அப்பா, நாளைக்கு எனக்கும் மாமாக்கும் நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தானே கொடுப்பீங்க? இது என்னம்மா கேள்வி? எனக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தானே. அதான்ப்பா, அதை இப்பவே மாமா பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பார்வதி இது? இதெல்லாம் அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? இங்க பார் பார்வதி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதே இந்த சொத்துக்காக எல்லாம் இல்ல. உன்னை எனக்கு உண்மையாவே பிடிக்கும். உனக்கு அப்புறம் தான் இந்த சொத்தெல்லாம். இந்த குணத்துக்கு தான் மாமா சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அட, நானே உங்களுக்கு சொந்தமாக போறேன். என்னோட சொத்தும் உங்களுக்கு சொந்தமாகிறது ஒன்னும் தப்பில்லையே. பிள்ளைய எப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பார்வதி. ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அப்பாவும் நானும் உன் கூட தானே இருக்க போறோம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. இல்ல சித்தி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் காரணம் இல்லாம இந்த முடிவை எடுக்கல. அப்பா, முடியாதுன்னு சொல்லிடுங்கப்பா, சொல்லிடுங்கப்பா. எப்படியாவது முடியாதுன்னு சொல்லிடுங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.